சாய் பக்தர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஏமாளிகளுக்கான பதிவு. கேட்கலாம், ஏப்பா சாய்பாபா நம்முடைய வீட்டில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆனால் அவர் யாரோ ஒருவர் மூலியமாகத்தான் சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார், சொல்லிக் கொடுப்பார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது ஒரு வீட்டில் ஏமாளி என்பது உருவாகிறான் அல்ல, உருவாக்கப்படுகிறான் என்பது தான் முக்கியம். எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சாயின் பிள்ளைகள், நீண்ட நாட்களுக்கு பிறகு தொடர்ந்து நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ நான் ஒரு வழக்கறிஞரான பிறகும் சரி, இன்று நான் பல பிரச்சனைகளை பார்த்த ஒரு மனிதராகவும் சரி, அப்போது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஏமாளி இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பாசத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். அதுவும் கடைசியாக ஒரு பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளை தன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை கண்மூடித்தனமாக நம்பி உழைத்து 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 தன் குடும்பத்திடம் கொடுக்கும். அந்த குடும்பம் அவன் பெயரில் எதுவும் செய்யாமல், அவருக்கென்று எதுவும் வாங்காமல், தன்னுடைய மூத்த மகன்கள் பெயரிலோ அல்லது பொதுவாகவோ வாங்கி அதில் ஒரு வில்லங்கத்தை உண்டு பண்ணி விடுகிறார்கள். அப்போது இங்கே ஏமாளிகள் யார்? ஏமாற்றியவர்கள் அல்ல, ஏமாந்தவர்களே இங்கே மிகப்பெரிய ஏமாளிகள். ஒன்று பாசத்தால் ஏமாறுகிறார்கள். அந்த பாசம் ஒரு கட்டத்தை மீறும்போது அது வேஷமாக மாறுகிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. பாசம் என்பது பணம் இருந்தால் அதிகமாக இருக்கும், பணம் இல்லை என்றால் குறைவாக இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு உதவினால் அந்த பாசம் உங்கள் மீது அதிகமாக இருக்கும். நீங்கள் உதவுவதை நிறுத்திவிட்டால் உங்களிடம் குறைவாக மாறிவிடும். இப்போ நீங்கள் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை பொறுத்தே உங்கள் மீது பாசம் அதிகமாக இருக்கும். இது உலகத்தில் எழுதப்படாத சட்டம், இயற்கையால் எழுதப்பட்ட சட்டம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஏமாந்தவர்கள் எல்லாம் ஒன்று அன்பால் ஏமாந்திருப்பாங்க அல்லது யாரையாவது நம்பி ஏமாந்திருப்பாங்க. இவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், நமக்கானவர்கள் என்று நம்பி ஏமாந்த கூட்டம்தான் இங்கு பெரும்பாலும் அதிகம். நம்மோடு இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை நம்ம உயர்த்தி விடலாம், அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உதவி 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 அந்த உதவியது ஒரு நாள் நமக்கானது இல்லை என்ற நிலைமையை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையாக மாற்றுகிறது. அப்போது நம்பிக்கை இங்கு இறந்து விட்டது. ஏமாளிகள் பெருகிவிட்டார்கள், ஏமாற்றியவர்கள் புத்திசாலியாகிவிட்டார்கள். அப்போது எல்லார் வீட்டிலும் ஒரு ஏமாளி இருந்துட்டு தான் இருப்பாங்க. கண்மூடித்தனமாக நம்பி ஏமாறக்கூடியவர்கள், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்மூடித்தனமாக நம்பி ஏமாந்தவர்களே இங்கு பல பேர். அந்த வகையில் சாயின் பிள்ளைகள் சேர்ந்து விடக்கூடாது. இதை பார்க்கக்கூடிய சாயின் பிள்ளைகள் குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது 2க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கலாம், அது ஒற்றை பிள்ளையாக கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தை உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அந்த குழந்தைக்குத்தான் கொடுக்க வேண்டும். நீங்கள் சொல்ல மற்றவங்க அதில் வாழக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆனால் உழைக்கும் குழந்தைக்கு சற்று கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்பது தான் நியதி. உழைச்சி உழைச்சி ஓடா போய் தன்னுடைய வாழ்க்கை வாழாமல் தன் குடும்பத்திடம் கொட்டி கொடுத்து அவனுக்கு கிடைக்கும் பெயர் என்ன தெரியுமா? ஏமாளி. இன்றைக்கி அவன் திருமணம் பண்ண பிறகு அந்த பெண்ணும் சேர்த்து அந்த குடும்பத்தில் திட்டு வாங்கக்கூடிய நிலைமையை அந்த ஏமாளிக்கு கொடுக்கிறார்கள். அது கடைசி பிள்ளையாக இருந்தாலும் சரி, மூத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, நடுப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கே சற்று கூடுதலான பலனை கொடுக்க வேண்டும் என்பது தான் விதி. இப்போ சாய்
அப்போ உண்மையாகவே இருக்கக்கூடாதா? உண்மையாக இருந்தால் இதுதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீ உண்மையாக இருக்க வேண்டும், ஆனால் ஏமாளியாக இருக்கக்கூடாது என்பது தான் இங்கு சாயின் பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம். நீ உண்மையாக இரு, எல்லாரையும் நேசி, ஆனால் ஒரு சின்ன கொஷின் அவங்க மேலே நீ போடணும். ஏன் நமக்கு இதை செய்கிறாங்க? எதற்காக இதை நமக்கு செய்கிறார்கள்? இதனால் அவர்களுக்கு பயன் என்ன? அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே எழுப்பணும். யாரும் யாருக்கும் எந்தவித லாபமும் இல்லாமல் உதவிகள் செய்வது கிடையாது. இதுதான் உண்மை. நான் சொல்லலாம், யார் வேணாலும் உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம், நான்லாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைய பேருக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சின்ன டாட், கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி அவர்கள் வைத்திருப்பார்கள். நம்மால் யோசிச்சு பாருங்கள். எந்த விதமான உதவிகளும் இல்லாமல் ஒருவர் உதவி செய்கிறார். அந்த உதவி அவருக்கு எப்போது போய் சேரும் அப்படின்னா, அவருக்கு கஷ்டகாலத்தில் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, அவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த அந்த செயல் அவருக்கு திரும்ப செய்யும். அப்போ அங்கே எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அதனால தான் நான் உதவி செஞ்சு சொல்ல முடியாது. பிற்காலத்தில் அது எனக்கு வருன்றதை தெரிஞ்சு அவர் செய்கிறார். யாருமே இங்கே நான் எதையும் எதிர்பார்க்காம நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது சுத்த பொய். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத புள்ளி அவர்கள் வைத்து கொண்டிருப்பார்கள். அப்போது சாயின் பிள்ளைகள் இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாம் ஏமாளியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா அல்லது புத்திசாலியாக வாழ வேண்டுமா? இரண்டு தான். அப்போ ஏமாளி என்பது ஒரு குடும்பத்தில் பாசத்தை அள்ளி கொட்டி ஏமாந்த பிள்ளை. இன்னொன்று நடிக்க தெரியாமல் ஏமாந்த பிள்ளை. அதாவது அந்த வீட்டுக்கு திருமணம் செய்து வந்த பிள்ளையாக இருக்கலாம், அல்லது அதே வீட்டில் பிறந்த பிள்ளையாக கூட இருக்கலாம். நடிக்க தெரியலனாலும் கெட்ட பேர், அதிக பாசம் வச்சாலும் கெட்ட பேர், அதிக நம்பிக்கை வைத்தாலும் கெட்ட பேர். யோசிச்சு பாருங்களேன். கண்மூடித்தனமான நம்பிக்கை ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். கண்மூடித்தனமாக உழைத்து கொட்டிய பணமும் நமக்கு ஏமாற்றத்தை தரும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எல்லாருக்கும் செலவு பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில். ஆனால் உங்களுக்கு என்று ஒரு சிறு நெல்லிக்காய் அளவாவது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். இல்லைன்னா அது பிற்காலத்தில் உங்களுக்கு பாதகமாக அமையும். அது உங்கள் மனைவி சொல்லலாம், அல்லது உங்கள் கணவன் சொல்லலாம், உங்கள் பிள்ளைகள் சொல்லலாம், அல்லது என்னைப் போல மூன்றாம் நபர் சொல்லலாம், சாயப்பா உங்கள் கனவில் சொல்லலாம், யாரோ ஒருவர் மூலமாக சொல்லலாம். அப்படி எந்த வடிவில் இந்த விஷயத்தை கண்டாலும் நீங்கள் உழைக்கக்கூடிய பணத்தை செலவுகள் செய்வதை விட ஒரு சின்ன நெல்லிக்கனி அளவு அந்த பணத்தை உங்களுக்கென்று சேர்த்து வைப்பது தான் சால சிறந்தது. அது மிக 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 முக்கியமானதும் கூட. அப்படி சேர்த்து வைக்காதவர்களே இங்கு மிகப்பெரிய ஏமாளிகளாக இருக்கிறார்கள். ஓம் சாய்ராம்.